ஓகே ஸ்டூடண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ் முடிஞ்சது. இப்போ நீங்க நேரடியா அக்யூஸ்டிய நேர்ல பாக்குற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, வாழ்க்கையில நீங்க இவங்கள மாதிரி எந்த காலத்திலயும் வந்துடக்கூடாது. நீங்க எல்லாரும் நல்லவங்களா வளரணும். ஓகே, ஃபாலோ மீ. ஓகே, நான் உங்களை கூப்பிடுற வரைக்கும் இங்கே உட்காருங்க. என்னடா பண்றாங்க? ஹலோ, நான் முறைக்கிறேன். என்ன யோசிக்கிறீங்க? வாங்க. டேய், கொஞ்சம் திரும்புடா. என்னடா பண்ற? ஒரு நிமிஷம் இரு, நான் அந்த பக்கம் போயிடுறேன். அலன் கை பார்த்து. ஓகே பசங்களா, இன்னைக்கு உங்களுக்கு பிராக்டிகல் கிளாஸ் நடத்த போறோம். இவங்க எல்லாருமே மனப்பூர்வமா அவங்களே ஒத்துக்கிட்டு முன் வந்ததுனால ஒரு ஸ்டன் கன்னால எப்படி கிரிமினல் அட்டாக் பண்ணணும்ங்கறத கத்துக்க போறீங்க. சார், நீங்க எதை பத்தி சொல்றீங்கன்னு இந்த புரியல. ஸ்டன் கன்னை யூஸ் பண்றதுல ரெண்டு விதம் இருக்கு. கிரிமினல் பக்கத்திலே இருந்தானா, ஒருவேளை தூரத்துல இருந்தா என்ன செய்வீங்க? உங்கள யாராவது எனக்காக வந்து ஷூட் பண்ணி காட்டணும். ஓகே, அதுவும் அந்த மெரூன் ஷர்ட். நீ வாடா. ரெடியா? ஏ ஹீரோ, நீ முன்னாடி வா. ஏய் தெரியா, ஒன்னா கூப்பிடல, நீ பின்னாடி பண்ணல. ஏய் நீ வா. இங்க பாரு கண்ணா, இது ரொம்ப சிம்பிளான விஷயம். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். சரியா குறிப்பாத்து சுடணும். ஓகே, இது பாரு, தயவு செஞ்சு அவசரப்பட்டு ஷூட் பண்ணதானே. நான் சொல்றத மட்டும்தான் நீ கேட்கணும். ஷூட் பண்ண. அவர் சும்மா விளையாட்டுக்கு சொல்றாரு, நீ இன்னொரு தடவை யோசிச்சு பாரு. யோசிக்காத, ஷூட் பண்ண. குட் ஷாட். எல்லாரும் கை தட்டுங்க. கம் ஆன். கலக்கிட்ட பேபி, கலக்கிட்ட. செல்லம், கலக்கிட்ட. போய் உட்கார் போ. ஓகே பசங்களா, இன்னொருத்தன் வெயிட் பண்றான். ஷூட் பண்றதுக்கு யாருக்கு ஆசையா இருக்கு? எனக்கு எனக்கு எனக்கு. கம் ஆன் ப்ளூ ஷர்ட் பாய், நீ வந்து ஷூட் பண்ண. நீதானே என்ன எட்டி வதச்சவன். என்ன பயபுள்ள ஏதோ பிளான் பண்ணிட்டு வர மாதிரியே வரா. யானைக்கு ஒரு காலம்னா பூனைக்கு ஒரு காலம் வரும்டா. இவன் மொழிய பார்த்தா நம்மள முழுங்காம விட மாட்டான் போல இருக்கு. முடிக்கிறேன்டா, முடிக்கிறேன். இதுக்கு முன்னாடி 2 பேர் ஷூட் பண்ணாங்கல்ல, அதே மாதிரி தான் ஷூட் பண்ணோம். நெஞ்சுக்கு குறி வைக்கலாமா இல்ல கழுத்துக்கு குறி வைக்கலாமா? வெரி குட். நல்லா கான்சென்ட்ரேட் பண்ற. உனக்குள்ள ஒரு வெறி தெரியுது. ஒரு கிரிமினல் உன் முன்னாடி நிக்கிறான். அப்படிதான், அவனை ஷூட் பண்ணா உனக்கு பெரிய அவார்டே கிடைக்கும். யார பத்தி நீ யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதத்தான் நெத்தி அடின்னு சொல்லுவாங்க. நின்னுகிட்டே இருக்கா, கொஞ்சம் பலசாலின்னு நினைக்கிறேன். யாரும் எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஷாக் கொடுக்கணும், அவ்வளவுதான். இனி அவன் எழுந்திருக்கவே மாட்டான். சோ இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்க்கு 2 ஷாக் கொடுக்கிறது தான் சரி. ஓகே, நெக்ஸ்ட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிளாஸ்க்கு போலாமா? வாங்க வாங்க வாங்க.